ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். அறம் திரைப்படத்தினுடைய இயக்குனர் கோபி நயினார் அவர்கள் ஒரு பெரிய சர்ச்சையை கிளப்பியிருக்கிறாரு. குறிப்பாக திராவிட சனாதானம்ங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். அவர் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் பட்டியலின மக்களுக்கான பட்டா கொடுக்கவில்லை என்பதற்கான ஒரு போராட்டம். அந்த மணல் குவாரிகள் அந்த குறிப்பிட்ட அந்த இடத்தையும் வாரி எடுத்துகிட்டு போகிறதுக்கு எதிரானவும் தொடர் போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. இதில் போலீஸ் தடியடியில் போலீஸ் அடித்து சில பேர் காயப்படுத்தியிருக்குது. வழக்கு பதிவு செய்ததில் கோபி நயினார் பேரையும் சேர்த்ததாக சொல்லி இதெல்லாம் நிறைய பேர் நடந்துக்கிட்டு இருக்குது. இவ்வளவு விடயங்கள் இந்த மண்ணில் நடந்துகிட்டு இருக்குது. இந்த ஊடகங்கள் எதையெல்லாம் பேசியிருக்கிறது, குறிப்பாக முற்போக்குவாதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர்கள் எதையெல்லாம் பேசியிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இந்த பெரியாரிஸ்டுகள்னு சொல்லக்கூடியவர்கள்லாம் இப்படியான இந்த விடயங்கள் ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்களுக்காக வேண்டி பேசி கொண்டிருக்கிறார்களா அப்படின்னு ஒரு ஆதங்கத்தை நியாயமான ஒரு குரலை நீலம் அதுக்கான அந்த வலையொலியில் பேட்டியில் சொல்லும்போது கொதிச்சிருந்தார். ஆரிய சனாதானத்தை நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு இணையாக அதை விட கூடுதலாக திராவிட சனாதானம்னு ஒன்று இருக்குது. நீங்களெல்லாம் பெரியாரிஸ்டுகள்லாம் பேசுகிறீங்க, இந்த மதிவர்தனி பேரை குறிப்பிட்டு நீங்கள் இதெல்லாம் பேசுகிறீங்க, இந்த மாதிரி வந்திருக்கீங்க, அந்த பிரச்சனையை பற்றி தெரியுங்களா, இந்த எப்பயாவது இந்த பக்கம் வந்திருக்கீங்களா, இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பள்ளிக்கூடங்களை பார்த்துருக்கீங்களா, இந்த பிள்ளைகளை பார்த்துருக்கீங்களா, இந்த மாதிரியான விடயங்களை பற்றி நீங்கள் பேசியிருக்கிறீங்களா, எத்தனை போராட்டங்களை நடத்தியிருக்கிறீங்க, ஏன் அது பற்றிலாம் பேசாமல் குறிப்பாக நீங்கள்லாம் யார், உங்களுடைய குரல்லாம் எதற்காக இருக்கிறதுனா ஆளுங்கட்சிக்கு முட்டு கொடுப்பதற்காக மட்டுமே, ஆளுங்கட்சியை காப்பாற்றுவதற்காக மட்டும்தான் நீங்கள்லாம் இருக்கிறீங்கன்னு ஒரு பொது விமர்சனத்தை வைக்கிறார். இதற்கு நேரடியாக பதில் சொல்லணும். திராவிட கழகத்தை சேர்ந்தவர்களோ, இந்த பெரியார் திராவிட யாராக இருந்தாலும் கருஞ்சட்டை, குறிப்பாக திராவிட சித்தாந்தத்தில் இருக்கக்கூடியவர்களோ, கம்யூனிஸ்டுகளோ, இடதுசாரிகளோ இதற்கான பதிலை நேரடியாக வைக்கணும். நாங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரிலாம் போராடி இருக்கின்றோம். கம்யூனிஸ்டுகள் அவங்கள இதில் குறை சொல்றதுக்கான வாய்ப்பு இல்லை. சமீப காலத்தில் மாறி போயிருக்கு கம்யூனிஸ்ட், அது வேறு விஷயம். தொடக்க கால கம்யூனிஸ்டுகள் ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியில் மிக பெரும் ஒரு புரட்சியை ஏற்படுத்தி அந்த மக்களுக்கு பக்கபலமாக இருந்ததெல்லாம் மாற்று கருத்தே இல்லை. அதுக்கு சாட்சி அந்த கீழ்வெண்மணி போராட்டமும், அதில் படுகொலை செய்யப்பட்ட அந்த சம்பவம், அவங்க எரிக்கப்பட்ட சம்பவம், இதெல்லாம் நிறைய ஆதாரங்கள் தமிழ்நாடு முழுக்க நிறைய இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் அந்த திராவிடர்கள் எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த மக்களுக்கு இருந்தாங்க. ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அந்த விடுதலை போராட்டம், அந்த கூலி உயர்வுக்கான அந்த போராட்டத்தில் கொச்சைப்படுத்தி பேசி நடந்து கொண்டவர் பெரியார் ஈவே ராமசாமி நாயக்கர். இந்த கோபாலகிருஷ்ணன் நாயக்கருக்கு ஆதரவாகத்தான் அவர் இருந்தார் அப்படின்னு பல விடயங்கள் பல முறை பேசியிருக்குது. அது கடந்த காலம் விடுங்க. சரி, இப்போ நிகழ்காலத்தில் இப்படியான விடயங்களுக்கு இப்படியானவர்கள் பேசியிருக்கிறாருன்னு, அப்புறம் உங்களுடைய புரட்சி குரலெல்லாம் எதுக்காக இருக்கிறதுன்னா இந்த அரசை காப்பாற்றி கொண்டு போவதற்காக மட்டும்தான் நீங்கள் இவ்வளவு முகமுடிகளை வச்சுக்கிட்டு இருக்கீங்களா, முற்போக்கு முகமுடிகள் அப்படின்னு ஒரு விவாதத்தை வைக்கிறாரு. ஒரு கேள்விக்குமான பதில் இது விஷயத்தில் சரியாக வைக்கல. வழக்கம் போல் இந்த திராவிடர்களுக்குன்னு ஒரு ஜெனட்டிக், அது மரபுலேயே வந்துக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, அவதூறை உடனே அவர் ஏதோ ஒரு விஷயத்த பேசினாலும் இந்த ஆடியோ எடுத்து போடுறது. ஏற்கனவே ஒருத்தர் நம்பி பேசின அந்த ஆடியோவை எடுத்து வச்சுட்டு போட்டுக்கிட்டு இந்த ஆடியோ வச்சு அரசியல் பண்ணுறதெல்லாம் எடுபடாது. அது பல காலம்லாம் நிறைய மாறி இருக்குது, நிறைய விஷயங்கள் மாறி இருக்குது. குறிப்பாக இதெல்லாம் எடுபடாதுன்னு நிரூபிச்சுட்டு களத்தில் நிற்கிறதே திராவிடர்கள் தான். எவ்வளோ விஷயங்கள்லாம் வந்துருச்சு. ஒரு இப்போ மந்திரியாக இருக்கிறவர் அவர்கிட்ட மனு கொடுக்க வந்தபோது என்ன நடந்துச்சு ஒரு பெண்மணிக்கு அப்படின்றதையும் வீடியோ இருந்தது. அதுக்கு பிறகும் அவர்கள் நடமாடி கொண்டு இருக்கிறார்கள், அதிகாரத்தை செலுத்தி கொண்டு இருக்கிறார்கள். அதிகாரமான ஒரு பதவியும் அவருக்கு இருக்குது, நடந்துகிட்டு இருக்கு. நாங்கள் அதற்கெல்லாம் சளைத்தவர்கள் இல்லைன்றது தான் திராவிடர்களுடைய பாணியாக இருக்குது. ஆனால் கோபி நயினாருக்கு அந்த இதை கொண்டு போடுறீங்க. இந்த கோபத்தில் ஒரு சமூகத்தின் மீதான கோபம். அவருக்கு வேற மாதிரி கமர்ஷியல் படங்களை எடுத்து அவர் சம்பாரிச்சிட்டு போகிறதுனா தாராளமாக சம்பாரிச்சிட்டு போகலாம். அறம் என்கிற அந்த படமே வழக்கம் போல் அந்த குத்து டான்ஸு பாட்டு இது அதுன்னு இல்லாமல் ஒரு யதார்த்தத்தை பேசக்கூடிய ஒரு அரசியல். அந்த முகமே பார்த்தீங்கன்னா எல்லாம் உழைக்கும் மக்களாக காட்டியிருப்பார். ஒரு இது எப்படிலாம் அரசியல் ஆக்கப்படுகிறது, அதில் ஒரு சம்பவம் எப்படி அது மாறுது, அதை ஒட்டி நடக்கிற அரசியல் என்னன்னு ஆழ்துளை குழாய் கிணத்துக்குள்ளே விழுந்து ஒரு குழந்தையை காப்பாற்றுற அந்த விடயம், இதை தான் அதில் காட்டியிருப்பார். அப்போ அதை அந்த ஒடுக்கப்பட்ட விளிம்புநிலை மக்களுக்கான அந்த படம்னு சொல்லிட்டு உடனே பெரியார் மடம் இருக்குதுல்ல, அது கூப்பிட்டு ஒரு விருது கொடுக்குது, பெரியார் விருதுன்னு அவருக்கு கொடுத்துருந்தது. அந்த விருதை இதை நான் திருப்பி தருகிறேன். என்னன்னா, திரைப்படத்தில் இப்படியாக ஒரு இது காட்டுறப்ப அதை பாராட்டி பேசி பெரிய அளவில் விவாதம் செய்து அதுக்காக விருது கொடுக்கக்கூடிய நீங்கள், அதே விஷயத்தில் நான் நிஜத்தில் போராடிட்டு இருக்கும்போது அதை கொச்சப்படுத்தி பேசுறீங்க. ஏன்னா அவர் இந்த விஷயத்தை பேட்டி கொடுத்தோடனே சமூக வலைத்தளங்களில் முழுக்க இந்த பெரியாரிஸ்டுகள்னு சொல்லக்கூடிய ஈவேராயிஸ்டுகள்
பெரிய அளவில் அவரை பற்றி அவதூறாக தப்பாக நிறைய எழுதி இஷ்டத்துக்கும் போட்டு கடும் விமர்சனம் பண்ணோன்னு அதை வைக்கிறாரு. சினிமாவில் நான் வந்து விளிம்பு நிலை மக்களுக்காக அந்த படங்களை எடுத்தபோது பாராட்டி விருது கொடுத்த இந்த கூட்டம், நான் நிஜத்தில் வந்து போராடிக்கிட்டு இருக்கிறேன், அதை பற்றி வெளியில் சொல்லிட்டு இருக்கிறேன், இந்த நிலைமை யாருக்கானது அப்படின்ற கேள்வியை நான் வைக்கிறேன். என்ன விமர்சனம் பண்ணுறாங்க அவங்க. அப்போ எப்படின்னா அவங்கெல்லாம் யார் சொல்லிட்டு அந்த பெரியாருக்கான விருதை திருப்பி வந்து ஒப்படைக்கிறதா சொல்லி கடிதமே வெளியில விட்டு பெரிய சர்ச்சை போயிட்டுருக்கு. இப்போ நம்ம என்ன கேட்குறோன்னா, அப்படியே இந்த பக்கம் வரணும்னா, இந்த மண்ணில் பஞ்சமி நிலத்தை இழந்து 12 லட்சம் ஏக்கர் இழந்து பல லட்சம் மக்கள் இது வரைக்கும் தொடர்ச்சியாக இங்கொன்னும் அங்கொன்னுமாக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பெரியார் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகத்தான் இந்த விடுதலையை செய்தார், அவருக்காகத்தான் வாழ்நாள் முழுக்க வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அரசியல் பண்ணிக்கிட்டு சொகுசாக கோடிகளை குவிச்சிட்டு இருக்கிற இந்த புண்ணியவான்களை எல்லாம் இத்தனை ஆண்டு காலத்துல எங்காவது ஒரு இடத்துல இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான நிலம் என்ன ஆச்சு? அது வந்து ஒரு ஒப்பந்தம், அது வந்து செட்டில்மெண்ட் லேண்டுன்னு அவங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல கொடுக்கப்பட்ட ஒரு இடம், அது பிரித்து கொடுக்கப்பட்டது. எந்த காலகட்டத்திலையும் அந்த சமூகத்தை தவிர வேற ஒருக்கு அந்த நிலம் இருக்கக்கூடாது. 10 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அந்த நிலத்தையே விற்கணும். விற்கிறதா இருந்தாலும் அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள்கிட்ட தான் விற்கணுன்றது எப்படின்னு இருக்கக்கூடிய அந்த விடயத்தை இவர்கள் எப்படியோ மாற்றி அது அந்த காலத்துல இருந்தே பொதுவாக உங்களுக்கு கிராமத்தில் இந்த கர்ணம், இன்னைக்கு விஓன்னு சொல்லுவாங்களே, கிராம நிர்வாக அதிகாரின்னு, அவருக்கு தான் நிலம் எங்கெங்கே புறம்போக்கு, நத்தம் புறம்போக்கு, அரசு புறம்போக்கு, அப்படி ஏகப்பட்ட புறம்போக்கு லேண்ட் எல்லாம் அவருக்கு தான் தெரியும். அவர் தான் நிறைய பேருக்கு பட்டா கொடுப்பாங்க. எல்லாமே அந்த வேலைகள் எல்லாம் தொடக்க காலத்தில் கர்ணம்னு ஒருத்தர் இருப்பார், ஊருக்கு ஒரு கர்ணம்னு ஒரு பதவி வச்சுக்கிட்டு அவர் தான் எல்லாமே. அவர் என்ன பண்ணுவார், கொடுக்கப்பட்ட நிலங்கள்லாம் நிறைய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு படிப்பறிவு இல்லை, ஒன்றும் இல்லை, அந்த நிலம் தனக்கு கொடுத்தாங்களா இல்லையா எல்லாத்தையும் கையெழுத்து மட்டும் வாங்கிட்டு அதை அவங்களே காலங்காலமாக வச்சு அனுபவிட்டு இருந்து காலப்போக்கில் அதை பட்டா மாற்றி இப்போ வேற யாருக்கோ போயிருக்குது அப்படின்ற வரலாறுலாம் நிறைய நடந்திருக்கு. இதற்காக இந்த பெரியாரிஸ்டுகள் இது வரைக்கும் எங்கேயாவது ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்களா? எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த பஞ்சம நிலம் மீட்பதற்காக நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம், எதுக்காக இந்த மக்களுக்கு? அப்புறம் எதுக்கு பெரியார் இந்த மக்களுக்காக உழைச்சாரு, குரல் கொடுத்தாரு? அவர் இல்லை என்றால் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய எண்ணிக்கை இந்த மாதிரிலாம் வந்திருக்க முடியாதுன்னு பெரிய பித்தலாட்டு பொய் பிரச்சாரம் வேற இதில் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு முன்னாடியே இந்த மண்ணுக்கு இந்த மக்களுக்காக வேண்டி டாக்டர் அம்பேத்கர் 1933 பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் பூனாவில் நடந்த அந்த ஒப்பந்தம்னு சொல்லக்கூடிய பூனா ஒப்பந்தத்திலே கொண்டு வந்துட்டார். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு, கல்வியில் இடஒதுக்கீடு, தேர்தலில் இடஒதுக்கீடுன்னு சொல்லிட்டு EEE எலெக்ஷன், எம்ப்ளாய்மெண்ட், எஜுகேஷன், இந்த 3 சட்டப்பூர்வமாக பிரிட்டிஷ் அரசு இருக்கும்போதே கொண்டு வந்துட்டார். இங்கே ரட்டமலை சீனிவாசன், தாத்தா ரட்டமலை சீனிவாசனும் அயோத்திதாச பண்டிதரும் நிர்வாகத்துக்குள்ள ரட்டமலை சீனிவாசன் அவர்கள் நின்று போராடி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இருக்கும்போது எல்லாமும் பொதுவான இடம், ஒருத்தருக்கு இது ஒதுக்கப்பட்ட இடம்னு ஒன்றும் கிடையாது, பொது குளம், கோயில், தெரு எல்லா இடத்துலையுமே இவங்க நடமாடலாம் அந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இவ்வளோ விஷயங்கள் எல்லாமே செய்திருக்குது. இவர் வந்து தான் ஏதோ செய்தார், இவர் வந்து தான் செய்தார்னு ஒன்றும் அந்த பித்தலாட்டெல்லாம் பேசிக்கிட்டு ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்கிற நீங்கள் உண்மையான ஒரு விடயம் பாதிக்கப்பட்டு அந்த மக்கள் நிலமற்றவர்களாக இருக்கிறாங்க. சரி, இந்த மக்களுக்காவது எடுங்க. இன்னும் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள்லே வறுமை நிலையில லட்சக்கணக்கான பேர் நீக்கி இருக்கிறாங்க. அவங்களுக்கும் கொடுக்கப்பட்ட இடங்கள் கூட இருக்குது, அரசு நிலம் கொடுக்கப்பட்டது கூட இன்னைக்கு அபகரிக்கப்பட்டிருக்குது. அவர்களுக்காவது வந்து இந்த பெரியாரிஸ்டுகள் போராடி இருக்காங்கன்னா இது வரைக்கும் குரல் கொடுக்குறாங்க. அதுதான் கோபி நயினார் எழுப்பக்கூடிய ஒரு குரலாக இருக்கிறது. உங்களுடைய அரசியல் எல்லாம் எங்க இருக்குதுன்னா இந்த அரசை காப்பாற்றுவதற்காக அவர்களை முட்டு கொடுத்துக்கிட்டே போகணுன்றதுக்காக இதை பற்றி பேசிட்ட உடனே மிகப்பெரிய அளவில் ஒரு அவதூறை வாரி நீங்கள் வீசுறீங்க. ஃபாசிஸ்ட், திராவிட ஃபாசிசம்ன்றது ரொம்ப உச்சக்கட்டத்தில் இருக்குதுன்றாங்க. அதை தாங்க நம்ம சொல்ல வரோம். எப்பொழுதும் இங்கே நம்ம வைக்கிற ஒரு விமர்சனம், அந்த விமர்சனத்துக்கு நேரடியான பதிலை இவர்கள் ஒருபோதும் சொன்னதில்லை. உடனே ஏகலைவன் இப்படி அப்படி இதை செய்தார் அதை செய்தார் ஏதாவது ஒன்று பேசாத ஒரு விஷயத்தை எடுத்து வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி அவதூறு பேசுறது மட்டுமே தான் அவர்களுடைய வேலையாக இருக்கிறத ஒழிய நாம கேட்குற அந்த கேள்விக்கான ஒரு கருத்தை முன்வைக்கிற மாதிரி ஒரு காலத்திலையும் திராவிடர்கள் இவர்கள் நடந்ததே இல்லை. இது காலங்காலமாக அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பெரிய வியாதியே அதுதான். ஏன்னா அது வந்து எல்லாமே ஒரு பொய், அந்த சித்தாந்தமே முதல்ல பொய். பெரியார் பேசினார், பிரச்சாரம் செய்தார், ஓகே. அதுக்கு பிறகு அந்த பேரை சொல்லி இது வரைக்கும் நீங்கள் இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே செய்தது என்ன, சாதிச்சது என்னன்னா ஒன்றுமே இல்லை. கேட்டாக்கா இந்த அரசு இதெல்லாம் செய்திருக்காது, நாங்களால் தான், எங்களால் தான், இந்த அரசு எங்களால் தான் வந்திருக்குது, எங்ககிட்ட இருந்து தான் திமுக வந்தது. அப்ப பெரியாருடைய கருத்தாக்கத்துக்கு தான் இதெல்லாம் செய்தாரு. தலைன்னு இருந்தால் முடி வளர்ந்துக்கிட்டே இருக்கும், சொட்டை விழும். இது இருந்துட்டு தான் நிர்வாகம்னு இருந்தால் அது அந்த மக்களுக்குன்னு சிலது செய்து தான் ஆகணும். உடனே இது இவரால் தான் இதெல்லாம் செய்தார், இவரால் தான் இதெல்லாம் சாத்தியமாச்சு. வைக்கம் போராட்டத்தில் அது வந்து காங்கிரஸினுடைய போராட்டம், அதில் நீங்கள் ஸ்டிக்கர் ஓட்டினீங்க.
இந்த பக்கத்தில் வந்து இடஒதுக்கீடு, அது ஆணைமுத்துக்கு முன்னாடி கூட ஆணைமுத்து ஐயா அவர் தான் முன்னெடுத்து பெரிய அளவில் கொண்டு வந்தார். அதுக்கு முன்னாடி இருந்தே இங்கே பெருந்தலைவர் காமராஜருடைய முயற்சியால் வந்து சட்டமாக்கப்பட்டது பிரதமர் நேருவாக இருந்தபோது. நீங்கள் அதுக்கு குரல் கொடுத்துட்டுன்றதுக்காகவே அதுக்கான அத்தாரிட்டி ஒரே பர்சன் ஈவே ராமசாமி நாயக்கர் தான் நீங்கள் என்ன வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆணைமுத்தை மறைச்சிட்டீங்க, காமராஜரை மறைச்சிட்டீங்க, நேருவை மறைச்சிட்டீங்க. இப்படியாக தான் உங்ககிட்ட வரலாறு இருக்கு. இப்போ அதை போலத்தான் இந்த விஷயத்துல கோபி நயினார் கேட்கறது, இந்த பகுதியில் ஒரு குடியிருக்க சின்ன சின்ன இடங்கள் தான், சின்ன சின்ன இடங்கள் தான் எல்லாருக்கும். குடியிருக்கிற வீடு ஒன்று பெருசாலாம் கிடையாது. அவங்கள சென்னைக்குள்ள இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 4-5 லட்சம் பேரை இது வரைக்கும் வெளியேற்றிருக்கீங்க படிப்படியாக. அதிமுக ஆட்சியில் தொடங்கி திமுக ஆட்சி, திரும்ப அதிமுக ஆட்சியில் மாறி இது வரைக்கும் ஒரு 5 லட்சத்துக்கு 4 லட்சத்துக்கு மேலே வெளியேற்றப்பட்டிருக்கலாம் அப்படின்னு இதற்காகவே பேசிட்டு இருக்கக்கூடிய இந்திய குடியரசுக் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய டாக்டர் சேக்கு தமிழரசன் அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஒரு இதில் பேசும்போது சொல்லியிருக்கிறார். கொண்டு போய் சென்னைக்கு வெளியில வந்து ஒதுக்குப்புறமா எங்கன்னா வச்சுட்டு அடுக்குமாடி குடியிருப்பா வந்து வட்டிப்பட்டி மாதிரி கட்டி கொடுத்து ஒரு 200க்கு 200, 300க்கு 300 அப்படின்னு குறுகிய இடத்துல அவங்களுடைய வாழ்க்கையை சுருக்கி வச்சுட்டு, இது உங்களுக்கு வெள்ளைக்காரன் காலகட்டத்திலே பென்னி மில்லில் ஒரு பெரிய கலவரம் வந்தது. பெரிய கலவரம். ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாம் இந்த பென்னி மில்லில் வந்துட்டு இல்லை பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வேலை கொடுக்குது, நம்மளை நல்லா மதிச்சுட்டு இருக்கிறோம், அதனால நம்ம வேலையை தொடருவோம் அப்படின்னு அழித்தோச பண்டிதர் இவங்கெல்லாம் வந்து சொல்றாங்க. ரெட்டமலை சீனிவாசன்லாம் அதை ஏற்றுக்கிட்டு வந்து அவங்க நடத்துறாங்க. இந்த பக்கம் போகக்கூடாதுன்னு ஒன்று சாதி இந்துக்கள்லாம் நடத்துறாங்க. அதை ஒட்டி நடந்த மிக பெரும் கலவரம் அன்னைக்கு மிகப்பெரிய சேரியாக இருந்த புளியந்தோப்பு பகுதி கொளுத்தப்படுகிறது. அப்ப இந்த நீதி கட்சியெல்லாம் என்ன தெரியுமா சொல்றாங்க, இவங்களுடைய முன்னோர்கள்னு சொல்லக்கூடிய திராவிடர்களுடைய முன்னேத்தியர்னு சொல்றாங்கல்ல, இவங்களாம் சென்னைக்கு வெளியில கொண்டு போய் வையுங்க, ஒரே இடத்துல வைக்காதீங்க, பிரிச்சு பிரிச்சு போடுங்கன்னு அன்னைக்கு சொன்னதை இன்னைக்கு இந்த திராவிடர்கள் அரசு செய்யுது. நல்லா கவனிங்க, இந்த வரலாறுலாம் நல்லா தெரிஞ்சுக்குங்க. அன்னைக்கு சொன்னதை குறிப்பாக அந்த உழைக்கும் மக்கள், அது விளிம்பு நிலை மக்கள், அது எந்த சாதியாக இருந்தாலும் சரி, சென்னைக்கு வெளியில் வச்சுங்க. ஒன்றா ஒரே இடத்துல இருந்தாங்கன்னா போராட்டம் பண்ணுவோம், பிரச்சனை பண்ணுவோம், மாசாக இருந்தாங்கன்னா அட்டாக் பண்ணுவாங்க, பிரித்து போடுங்கன்னு அன்றைக்கி நீதி கட்சி சொன்னதை இன்னைக்கு இந்த திராவிடர்கள் வந்து நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதைத்தான் கோபி நயினார் கேட்குறாரு. இவங்களுக்கு பட்டா கொடுக்கறதுக்கு நான் என்னன்றேன், 12 லட்சம் ஏக்கர் நிலம் இருக்குது இந்த மக்களுக்காக. இந்த நிலத்தை நீ மீட்டு அவங்ககிட்ட கொடுத்துட்டீங்கன்னாக்கா அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள், அந்த இனத்தை சேர்ந்தவர்கள் பிரிச்சுக்க போகிறாங்க. ஏன் உங்ககிட்ட வந்து இடத்த கெஞ்சிக்கிட்டு இருக்கணும்? ஏன் உங்ககிட்ட வந்து போராட்டம் நடத்தணும்? எதுக்கு தடியடி வாங்கி ரத்தம் சிந்தணும்? எதுக்கு சிறைக்கு போகணும்? அந்த பஞ்சம நிலத்தை மீட்டு நீ கொடுத்துட்டு போ அவங்ககிட்ட, அவங்க எடுத்துக்கிட்டு போகட்டும், அந்த சமூக மக்கள் எடுத்துகிட்டு போகும், பிரிச்சுக்கிட்டோம். எங்கோ இருக்கிற ஒருத்தனுக்கு இந்த மண்ணில் 12,000 ஏக்கர், 20,000 ஏக்கர், 25,000 ஏக்கர், இந்த திருட்டு கும்பலுக்கெல்லாம் நீங்கள் பிரிச்சுக்கிறதுக்கு 1000 ஏக்கர், 500 ஏக்கர், 700 ஏக்கர், 100 ஏக்கர்னு உங்க பினாமி பேரில் பிரித்து வச்சுட்டு இருக்கிறதெல்லாம் எதுக்கு? நீ அந்த மக்களுக்கு கொடுத்துட்டு போ அந்த நிலத்தை. ஏன் அவங்ககிட்ட சும்மா ஒரு 300 அடிக்கு 400 அடி குடிசுக்கு அவங்ககிட்ட பட்டா கட்டி எதுக்கு தகராறு பண்ணிட்டு இருக்கணும்? ஏன் அந்த பிரச்சனை? முறைப்படி இந்த மண்ணில் வாழக்கூடிய எல்லா குடிமகளுக்கும், அது ஒடுக்கப்பட்ட மக்களுக்குன்னு இல்லை, நிலமற்ற ஒவ்வொரு குடிமகனுக்கும் நிலத்தை வீட்டையும் உறுதியாக்க வேண்டியதான் இந்த அரசு. அதுக்கு தான் இந்த நிர்வாகம். எல்லாம் மக்களே ஆட்சி செய்துட்டு போறாங்க. நீ எதுக்கு நிர்வாகம் பண்ணணும்? அவங்களுக்கு எதுக்கு அதிகாரத்தை கொடுக்கணும்? மக்கள் அதிகாரம் வந்துக்கிட்டோம், அவங்களே பிரிச்சுட்டும், நிலம் இல்லாத ஒவ்வொருத்தருக்கும் நிலத்தை கொடுக்கட்டும், ஆளுக்கு 2 ஏக்கர் பிரித்து எல்லாருக்குமே கொடுக்கட்டும். புதிய சட்டம் இதெல்லாம் வரணும். நீங்கள் ஒன்றும் பழசையே வச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கக்கூடாது. எல்லாருக்குமே நிலமற்ற எல்லாருக்கும் நிலம் இருக்கணும், எல்லாருக்குமே இங்கே வீடு வேணும், பட்டா நிலத்தோட வீடு வேணும். இவ்வளவு பித்தலாட்டங்கள் நீங்கள் செய்துட்டு இருக்கிறீங்க. இதுக்காக இவ்வளோ பேர் இந்த 32 வகைரான்னு ஒன்று இருக்குல்ல, ஏதோ ஒரு விஷயத்துக்கு திடீர்னு வள்ளூர் கோட்டத்தில் கும்பலாக கூடி வந்து அரம்பர்கள், என்னடானா நடக்காத ஒரு விஷயம், ஒரு பேராசிரியரை அது கட்சிக்கு கீழே நாம் தமிழர் கட்சி நிர்வாகி ஒருத்தர் வீடு போய் தாக்கிட்டான ஒரு பிரச்சனை வந்து கடைசியாக அது சிசிடிவி கேமராவில் இல்லைன்னு ஆகிப்போச்சு. அதுக்கு ஒரு தகராறு, வாய் தகராறு அடிக்க, இதுக்கு வந்து ஜனநாயகமே கெட்டு போச்சு. திரண்டு வந்து வள்ளூர் கோட்டில் ஒரே கூப்பாடு போட்ட இந்த 32 வகைரா கும்பல்கள் இப்போ கோபி அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நிலம் கேட்டு பட்டா வேணும்னு கேட்டு போராடுறதுக்கு நீங்களாம் குரல் கொடுத்துருக்கணுமா வேணாமா? இதுதான் நம்ம கேள்வி. அவர் ஒரு திரைப்பட இயக்குனர், ஒரு கலைஞர். அவர் வேலையை பார்த்துட்டு அவர் மாதிரி சொகுசாக இருந்திருக்கலாம். காரணம், அவர் தொடக்கத்திலேருந்து அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள், விளிம்பு நிலை மக்களுக்காக தொடர்ச்சியாக போராடிக்கிட்டு இருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் இருந்துட்டு இருக்கிறார். இப்போ இருக்கிறாரா இல்லையான்னு தெரியல. இருந்தாலும் இல்லாட்டி போனாலும் அவர் வேலையை செய்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு மனிதர். எனக்கு தெரிஞ்ச ஒரு தார்மீக கோபம் அவர்கிட்ட எப்பவுமே இருக்கும். இந்த விளிம்பு நிலை மக்கள் நிலை, ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட மக்கள், ஒட்டுமொத்த பொருளாதாரத்தில் ஒடுக்கப்பட்டிருக்கிற எல்லா மக்களுக்குமே ஒரு பெரிய அளவில் ஒரு பிலாசபி, ஒரு தத்துவத்தை, சித்தாந்தத்தை உட்கொண்டவர். மார்க்சியத்தை வந்து தெளிவாக படித்தவர். பெரியாருடைய புத்தகங்கள் முழுக்கம் படித்து முடித்தவர்.
டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய புத்தகம் வாழ்க்கை வரலாறு மொத்த போராட்ட காலம் எல்லாம் படிச்சு இதுதான் வாழ்க்கை, இதுதான் இப்படி, இதுதான் போராட்டம், உலக சித்தாந்த போராட்டங்கள் எல்லாம் அறிந்த ஒரு நபராக இருப்பார். மேலோட்டமாக முனிப்பில் மேய்ஞ்சிட்டு போகிற நபர் இல்லை. அவரோட நான் பேசியிருந்திருக்கிறேன். 2014 அந்த காலகட்டத்தில் தம்பி தேவேந்திரன் வந்து ஒரு நிகழ்ச்சிக்காக அவரை வந்து இப்படி கூப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்றப்ப தான் முதலாக தந்தி தொலைக்காட்சி தொடங்குறப்ப மக்கள் முன்னாள் நிகழ்ச்சியில் அவர் பேசுகிறாரு. நெருப்பு மாதிரி கொட்டுறாரு. நானாடா உங்ககிட்ட வந்து மனு கொடுத்து காத்துட்டு இருந்தேன், என் தெருவுக்கு என் பக்கத்து வீட்டுக்கு பக்கத்து தெருவில் கொஞ்சம் டாஸ்மாக் வைங்க, நான் உங்ககிட்ட மனு போட்டு காத்துக்கிட்டு இருந்தோமா, கேட்காத உனக்கு என் வீட்டு வாசலை என் தெருவில் என் ஊரில் கொண்டு வந்து நடு இடத்துல குத்த வைக்கிறீங்க டாஸ்மாக் கடையை, நான் மனு கொடுத்துட்டு காலகாலமாக நடந்துக்கிறேன், ரோடு வேணும், பள்ளிக்கூடம் வேணும், கழிவறை வேணும், இப்படி நான் 1000 கோரிக்கை உங்ககிட்ட வச்சுக்கிறோம், ஆண்டு கணக்காக மனு கொடுத்துட்டு வரோம், தூக்கி குப்பையில் போட்டு போகிறேன், நான் வைக்காத கோரிக்கைக்கு நீ வந்து டாஸ்மாக் என் ஊரில் வைக்கிறேன், நீ எப்படிப்பட்டவன், யாருக்கான அரசியல் செய்கிற அப்படின்னு அன்றைக்கே தோல் உரிச்சார். அவருடைய பேச்செல்லாம் பார்த்தா நெருப்பாக தான் இருக்கும், எல்லாமே ஃபயராக தான் இருக்கும். முற்போக்குன்னா அப்படி ஒரு முற்போக்கு, இந்த போலி முற்போக்குவாதிகள் மாதிரிலாம் கிடையாது. அவருக்கு வந்து ஏன் அந்த திரைத்துறையில இருந்து சம்பாரித்து பெரிய அளவில் பணத்தை சேர்க்கறத விட்டுட்டு அந்த விளிம்பு நிலை மக்களுக்காக ஏன் போராட்ட களத்தில் நிற்கணும்னா அவர் பழக்கம் அதுதான் அவர் படித்தது, அதுதான் அவர் பழகினது. எப்பவுமே அந்த மக்களுக்கான குரலாகத்தான் இருக்கும். அவர் கேட்குறாரு, நாங்கள் பிளாஸ்டிக் பை யாருன்னா கொண்டு வந்து கொடுங்க ப்ளீஸ், நீங்கள் வந்து கவர்மெண்ட்டு தயவுசெய்து எங்களுக்கு வந்து எதுனா எல்லாமே பிளாஸ்டிக் கவரில் போட்டு கொடுங்க நாங்கள் கேட்டோமா, மஞ்சள் பை வச்சுட்டு நான் சுற்றிட்டு இருந்தால் கடைக்கு போனாலும் கருவாக்கு போனால் எது போனாலும் ஒன்று கையிலேயே வச்சு சுற்றுவோம், கடையில் கிடைக்குதா வாங்கிட்டு வந்து இப்படி தான் வாழ்க்கை ஓடிட்டு இருந்தது. நீ மஞ்சள் பை நீ வந்து பிளாஸ்டிக்கை கொண்டு வந்து ஒன்று நிறுவனத்தில் பார்த்த பிரம்மாண்டமான பைங்களாக இருக்குது, பெரிய பெரிய நிறுவனங்கள் கவரில் போட்டு கொடுக்குறான், நானே கேட்டதெல்லாம் அப்படின்னு கேட்டவர் தான் அவர் இந்த விவாதத்தில். அதனுடைய தாக்கம் தான் தொடர்ச்சியாக அவர் போராடிக்கிட்டு இருக்குது. அவர் படங்கள்ல அதுதான் பேசு பொருளாக இருக்கும். அவருக்கு துணை நிற்க வேண்டியது இந்த 32 வகையறான் இருக்குது இல்லை, இவங்க எங்கே போனாங்க, இந்த கருஞ்சட்டை முற்போக்கு தோழர்கள் இருக்கிறவங்க எங்கே போனாங்க, இதெல்லாம் பேசியிருக்குல்ல. கோபி நேரம் நம்மகிட்ட விருது வாங்கினவர், நம்ம சித்தாந்தம் கொண்டவர், பெரியாரை பற்றி பேசி கொண்டே இருப்பவர். இன்னும் சொல்ல போனால் கோபி நேரம் என்கிட்ட பேசவே மாட்டார். ஃபோன் எடுத்தால் கூட அண்ணா கொஞ்சம் இதானே நான் இங்கே இருக்கிறேன் வேலையில் இருக்கிறேன்னு அப்படின்னு அப்படியே எஸ்கேப் ஆக தான் பார்ப்பார். என்னன்னா அண்ணா நீங்கள் வந்து முரட்டுத்தனமாக பேசுகிறீங்கண்ணா, ஆனால் அவங்க இந்த ஒன்றும் இல்லை, இந்த பெரியாரை விமர்சிப்பது அவருக்கெல்லாம் ஆகலை, இதுதான் விஷயம். இப்போ எந்த இடத்துல வந்து நிற்கிறாரு பாருங்க, திராவிட சனாதானம் என்று ஒன்று பாசிஸ்டுகள் இருக்கிறார் என்ற இடத்துல வந்து நிற்கிறார். இதைத்தான் நான் சொல்ல வரேன். இதெல்லாம் நாங்கள் பட்ட அந்த அனுபவத்தில் பேசுகிறேன். இப்போ அவர் படுறாரு, இப்போ தான் இந்த வார்த்தை அவருக்கு வருது. ஆனால் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம எதனா ஃபோன் பண்ணோம்னா அண்ணா ஒரு நிமிஷம் நான் இங்கே இருக்கேன், நான் பேசுகிறேன், நான் இப்படி தான் சொல்லிக்கிட்டு தப்பிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா இங்கே பேட்டி கொடுத்துட்டாருன்னா, இங்கே பேசிட்டாருன்னா என்கிட்ட இந்த திராவிடங்களுக்கு வந்து பேசக்கூடியவர்களுக்கு ஒரு பகையாயிடும் அப்படின்ற எண்ணம் அவருக்கு இருக்கலாம், தம்பி கோபிக்கு இருக்கலாம், அது வேற விஷயம், நமக்கு தெரியாது. இன்னைக்கு எந்த இடத்துல நிற்கிறாங்கன்னாக்கா திராவிட சனாதானம், ஆரிய சனாதனத்தை தான் எல்லாமே பேசிக்கிட்டு இருந்தோம். திராவிட சனாதனம் மோசமானதுன்னு இதைத்தான் நம்மளும் சொல்ல வரோம். ஒரு சகுனியும் மகாபாரதத்தில் வரக்கூடிய அந்த கூனி கிழகையும் ராமாயணத்தில் வரக்கூடிய அந்த சகுனியும், இந்த சகுனியும் கூனியும் சேர்ந்த ஒரு பிறவி எப்படி இருக்கா, அதான் திராவிடம். நல்ல பாம்பு வேஷமும் கட்டுவரி பாம்பு வேஷமும் எப்படி சேர்ந்தா இருக்கும், எவ்வளோ மோசமானதோ அப்படிதான் அதான் திராவிட சனாதனம், அதான் திராவிட பாசிஸ்ட். இது நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட குடும்பம், இதில் வந்து தெலுங்கர்கள் நான் சொல்லவே கிடையாது, அதுலேயும் பாதிக்கப்பட்ட அப்பாவி மக்கள் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட குடும்பங்கள் மட்டுமே இந்த பேரை சொல்லி பழப்பு நடத்திட்டு இருக்கு. திராவிடம் என்ற பேரில் ஒரு குறிப்பிட்ட குடும்பங்கள் மட்டுமே பழப்பு நடத்திட்டு இருக்கு. கருணாநிதிக்கு அடுத்தது ஸ்டாலினுக்கு அடுத்தது உதயநிதி, மஞ்சப்பையோட வந்த கருணாநிதிக்கு இன்னைக்கு பல லட்சம் கோடிகளுக்கு அதிபதிகளாக இருக்கிறாங்க. இந்த பக்கம் எடுத்துங்க, துரைமுருகன் வெறுங்கையோட தான் வந்தார் அரசியலுக்கு, அவரை படிக்க வச்சதே எம்ஜிஆர் தான்னுவாங்க. பொன்முடியை எடுத்துக்குங்க, நேரு எடுத்துக்குங்க, இப்படி பலரும் இப்போ அவங்களுடைய அடுத்த வாரிசு. இந்த கூட்டம் மட்டுமே பழைக்கணுன்றதுக்காக திராவிடன்னு ஒரு அரசியல். இதில் அப்பாவி திராவிடர்களும் சாகுறாங்க, அப்பாவி தெலுங்கர்களும் மாட்டிக்கிட்டு இருக்கிற, அவங்களும் இன்னும் வறுமை நிலையில் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் கஷ்டங்கள்லாம் இருக்குது. பேருக்கு திராவிடன்னு பிடிச்சிக்கிட்டு ஒரு அரசியல், இதுதான் திமுக விரும்புகிறது. இந்த தலைகள் எல்லாம் அதை தான் விரும்புது. ஒரு ஜமீன்தார்களாக இவர்கள் மாறிவிட்டாங்க. இது ஒரு மன்னராட்சி. திரும்ப மன்னருக்கு கீழே எப்படி அன்னைக்கு பாளையக்காரர்கள் இருந்தார்களோ இன்னைக்கு மந்திரிமார்கள், அவ்வளோதான் விஷயம். இன்னைக்கு மாவட்டம்னு சொல்றாங்களா, அந்த பொறுப்பில் இருக்கிறவங்க தான் இன்னைக்கு ஒரு மாவட்டமும் அவங்கவுங்க வாரிசு தான் வைக்கணும் வெளியே, அடுத்த நிலையில் இருக்கிற ஒருத்தன் புதுசாக உள்ள வரவே முடியாது. நான் திரும்ப சொல்லிட்டே இருக்கிறாங்க. 35 வருஷத்துக்கு முன்னாடி திருவண்ணாமலையை விட்டு வந்தேன். நான் இருக்கும்போதே அங்கே ஏவா வேலு பிச்சாண்டி 2 பேர் தான் அதிகாரத்தில் இருக்கிறவங்க. அதிகம் அந்த தொகுதிக்குள்ள அதிக செல்வாக்கால இருக்கிறது வந்து வன்னியர் சமூகம், கொஞ்சம் அடுத்ததாக இருக்குது முதலியார் சமூகம். பறையர் சமூகமும் வன்னியர் சமூகத்துக்கு இணையாக இருக்கும். 4வது இடத்துல இருக்கிற இவர்கள் அங்கே அதிகாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க.
தொடக்கத்தில் அங்கே முதலியார் சமூகத்திற்கு தான் இருந்தது அதிகாரம். என்ன வரைக்கும் இவங்க தாங்க. எப்பவுமே யோவாவேல் தான் மாவட்ட செயலாளர், மந்திரி. போட்டியாக பிச்சாண்டிக்கு ஒன்று கொடுப்பாங்க. இவருக்கு மந்திரி பதவினா அவருக்கு மாவட்டம். இப்போ அது பிரச்சனையே வேணான்னு மாவட்டத்தை பிரித்து ஆளுகிட்ட ஒன்றுன்ற மாதிரி வச்சுட்டாங்க. இந்த மாதிரி நிலைமை. அப்போ எப்படி இவங்க நிர்வாகம் யாருக்காக இருக்குது பாருங்க. இதெல்லாம் எதுக்குன்னா இந்த ஒரு குறிப்பிட்ட கும்பல் வந்து பிழைக்கணும். இதுக்கு ஒரு 32 வகைரா சப்போர்ட்டிவாக இருக்கணும். அப்புறம் இந்த உதிரிகள்னு சொல்லக்கூடியது, இந்த கருஞ்சட்டை போட்டுக்கிட்ட கிளை அமைப்புகள்னு இருக்குதுல்ல, அதை தான் சொல்றாரு. நீங்கள் மக்களுக்காக ஒருபோதும் போராடல, குரல் கொடுக்கல, இந்த அரசை முட்டு கொடுக்கணும், காப்பாற்றணும், இந்த அரசுக்காக தான் நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க. நிலம் இன்னைக்கு வர்த்தகம் யாருக்கிட்ட போச்சு, நிலம் யாருக்கிட்ட இருக்கு, இதெல்லாம் பேசுங்கன்றாரு கோபி நயினார். அவர் மேலே நீங்கள் சேர்த்த வாரி அடிக்கிறீங்க. விமர்சனத்துக்கு ஒரு முறை கூட நீங்கள் பதிலை சொன்னதே இல்லை. இது எல்லாம் வந்து மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மக்கள் இதை ஒரு படிப்பணியாக எடுத்துக்கணும். இந்த அரசியல் யாருக்கானது, இந்த அமைச்சர்கள்னு சொல்லக்கூடிய இந்த அதிகார வர்க்கம் இவங்க யாருக்கானவர்கள், முதலமைச்சர்கள் யாருக்கானவர்கள்? ஒரு மக்கள் இங்கே ஆண்டாண்டு காலமாக வாழ்ந்துட்டு இருக்கிறான். அவன் வாழ்வதற்கான பட்டாணி கொடுத்துட்டு போறதுல உனக்கு என்ன குறை இருக்குது? ஏன் அடிக்கணும், வழக்கு போடணும்? இதுக்காக இந்த முற்போக்குவாதிகள் ஏன் பேசாமல் இருக்கிறார்கள்? இந்த முற்போக்கு முகங்கள்ன்றதெல்லாம் யாருக்காக பேசுவார்கள்? ரொம்ப முற்போக்கெல்லாம் பேசுவாங்க. ரொம்ப தெருவில் இறங்கி சிவப்பு துணியெல்லாம் கட்டிக்கிட்டு முற்போக்காக பாட்டு பாடுறவங்கலாம் இருக்கிறாங்க இங்கே. அவங்களாம் ஏதாவது இந்த விஷயத்துக்கு போராடி இருக்கிறாங்களா? எங்கே போனாங்க? அப்போ இவர்கள் எல்லாரும் முகம் வேற வேறையாக இருக்கும், அமைப்பு வேற வேறையாக இருக்கும். இந்த அரசை முட்டு கொடுக்கணுன்றது மட்டுமே தான் குறியாக்காங்க அப்படின்றத போட்டு உடைச்சிருக்கிறார் கோபி நயினார். ஒரு திராவிட பாசிசம், ஒரு திராவிட சனாதானம் தமிழ்நாட்டை ஒலுக்கி கொண்டிருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த ஒரு குரல். இன்னும் பல குரல்கள் வெளியில வரணும். இந்த மக்கள் தெளிவடையணுன்றதுக்காக தான் இந்த விஷயத்தை பேசுகிறோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.